இப்பவும் சொல்றேன், நான் ஒரு இந்து. ஆனால் நான் வணங்கும் கடவுள் கிறிஸ்து. இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல, இடத்தின் பெயர். நம் இந்தியாவில் இருக்கிற யாவரும் இந்துக்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள். இந்துக்கள் என்றால் இந்தியர்கள் என்றார். வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்தின் முதல் வசனமே இந்து தேசம் என்றுதான் குறிப்பிடுகிறது. நீங்க ஒரு இந்து, நீங்க வணங்குவது கிறிஸ்து. நீங்க கிறிஸ்தவர் ஆனால் இந்து. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த கிறிஸ்து இந்துவா? அவர் வெள்ளைக்கார கடவுள் தானே? அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். அது ஆசியா கண்டத்தில் இருக்கு. அவர் ஆங்கிலம் பேசவில்லை. அவர் பேசிய மொழி அரமேயம். சுதந்திர போராட்டத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அடுத்த 15வது நாள் முதல்ல என்ன நினைக்கா, மிஷினரிகள் என்றாலே அவங்க வந்தாங்க, ஊழியம் செய்தாங்க மட்டும்தான் தெரியும். மிஷினரிகள் போராடினார்கள். ஒரு மிஷினரி இல்லை, பல மிஷினரிகளை பற்றி நான் சொல்ல முடியும். அவங்க கேட்கட்டும், நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்தோம்னு. இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன செய்தார்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் வாழ்ந்த தலைவர்களுடைய வாழ்க்கை என்ன, எவ்வளவு பரிசுத்தமான தலைவர்கள் நமக்கு முன்னால் இருந்திருக்காங்க தெரியுமா? நான் சொன்ன பாருங்க, டான் கேப்ரியல், அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் ஜான் ஜேக்கப், மதுரையில் வந்து அவரை மதுரையில் கிறிஸ்தவர்கள் தோக்கடித்தாங்க. அவர் தஞ்சாவூரில் நிற்கிறார் ஒரு தேர்தலில், கிறிஸ்தவர்களே அவர்களை தோக்கடித்தார். அடுத்த 15வது நாளிலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மறுபடியும் பிரம்மாண்டமாக அன்னைக்கு இருந்த பார்க்குறான் கலெக்டர், பயந்து போகிறான். எப்படா 15 நாளில் திருப்பி இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டிட்டான், எப்படி முடிஞ்சது, என்ன அதிசயம். போன வாட்டி இந்த பீரங்கி வச்சு தானே உடைச்சோம், முடியல. பெரிய பீரங்கி 15 ounce பீரங்கி வேணும். எங்கே இருக்குது? திருச்சியில். ஒரு வாரம் பொறுத்து எடுத்துகிட்டு வரானுங்க. எடுத்து வந்து அடிக்கிறாங்க, உடஞ்சிடுது. உள்ளே போய் பார்க்குறாங்க, நிறைய வெடிப்பொருள்கள். இன்றைக்கி சொல்கிறான் பார்த்தீங்களா, ராக்கெட் லான்ச்சர், இயந்திர துப்பாக்கிகள் போன்ற மிகப்பெரிய கன்னு எல்லாம் அங்கே உள்ள நிறைய கிடக்குது. இங்கிலீஷ்காரன் மண்டையை குழம்புறான். இவ்வளவு பொருட்களை இவனுக்கு யார் கொடுத்தது? இவ்வளவு பேர் யார்? ஊமைத்துறையோடு இருக்கிறவன் யார்? அதுக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு ஊமைத்துறையும் கொல்லப்பட்டான். இங்கிலீஷ்காரன் தேடி கண்டுபிடிக்கிறான், யாரா இவ்வளோ இது பண்ணதுன்னா ஒருத்தனை கண்டுபிடிச்சான். அவன் பேர் டான் கேப்ரியல் என்பவன், ஒரு மறவர். அவன் வந்து ஒரு மீனவ சங்க தலைவனாக இருந்தான், தூத்துக்குடியில் இருக்கிறான். அவன் வந்து ஆதியிலே கிறிஸ்துவனானான். அவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து புரட்சி படை என்று ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பாருங்க 3 வருஷம் வெள்ளைக்காரன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான் டான் கேப்ரியல். அல்லேலூயா. வெள்ளைக்காரனால் முடியல அவனை பிடிக்கிறதுக்கு. கெஞ்சி பார்க்குறான், கூத்தாடுறான். கடைசியில் அந்த கவர்னர் ஒரு இது போடுறாரு, டான் கேப்ரியல் நீ கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவன், வா உனக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருவேன், நான் எந்த பிரச்சனையும், நீ உன் வேலையை பாரு, ஆனால் இந்த புரட்சி படையை மட்டும் விட்டுரு, உங்களை ஒன்றும் செய்ய முடியல எங்களால் அப்படின்னு அன்றைக்கி இருந்த நேவல் என்ற கலெக்டர் கேட்குறான். டான் கேப்ரியல் சொல்லுகிறான், நான் கொடுக்க மாட்டேன், என்னை மறிக்கும் வரை முடிந்தால் பிடித்து பாருன்னு சொல்கிறான். கடைசி வரைக்கும் அவனை பிடிக்கவே முடியல அவனால். மணப்பாடு என்ற கிராமத்திலே, மணப்பாடு என்ற ஊரிலே தன் 52வது வயதிலே அவனே முதிர் வயது நோய்வாய்ப்பட்டு செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணி இன்றைக்கி கிரே ஸ்ட்ரீட் என்ற ஸ்ட்ரீட்டில் அவன் கல்லறை இன்னும் அவ்வளவு நம்ம கற்றுட்டு இருக்கோம் வரலாற்று. அல்லேலூயா. எந்த ஒரு கிறிஸ்தவ வரலாறும் இன்று மறைக்கப்பட்டு கிடக்கிறது. எடுத்து வெளியே சொன்னா கூட ஏன்னா இந்த ஜெனரேஷனை நம்ம சொல்லலைன்னா அடுத்து எனக்கே தெரியாது என்றால் என் பிள்ளை. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, இந்த நாடுல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட மிஷினரிகள் வந்தார்கள். முதல்ல என்ன நினைக்கலாம், மிஷினரிகள் என்றாலே அவங்க வந்தாங்க, ஊழியம் செய்தாங்க. மறுபடியும் தான் திருநெல்வேலியை பற்றி பேசுறேன். சார்லஸ் வந்து இந்த நாட்டிலே முதலாக மேலாடை கழகம் என்ற புரட்சியை அவர் உருவாக்கினார். அவர் சண்டை போட்டார். சண்டை போட்டு தான் குப்பையம் என்ற அந்த மேலே உடுத்துகிற அந்த பெண்கள் மார்பை திறந்திருக்கும் போது சொன்னது, பெண்களுக்கு வரி போட்டது. அங்கே இருந்த அரசியல் இருந்த அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம், அப்போ அங்கே இருந்த அந்த மன்னர் வரி போட்டு இருந்தார். ஒரு முளை சின்னதாக இருந்தால் ஒரு வரி, பெருசாக இருந்தால் ரெண்டு டபுள் வரி. ஒரு பெண்ணுக்கு வரி செலுத்த முடியவில்லை, வந்து கொடுமைப்படுத்தினார்கள். மார்பகத்தை திறந்து காட்டாவிட்டால் பின்னாலே வந்து அடிப்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது பெண்கள் எல்லாம் அந்த இவர் போகும்போது, அந்த சமஸ்தானத்துடைய தலைவர் போகும்போது குதிரையில் ரோட்டில் வந்து வரிசையாக மார்பை காட்டி நிற்க வேண்டும். இதை பார்த்த சார்லஸ் மீட் சொன்னார், இதற்கு மேல் நீங்கள் மேலாடை உடுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது மேலாடை கழகம் என்ற போராட்டத்தை உருவாக்கி மக்களை திரட்டி போராடி அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அதற்கப்புறம் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பெண்கள் எல்லாம் மேலாடை அணிய வேண்டும் என்ற பழக்கத்தை ஒரு சண்டை போட்டு போராடி வாங்கி கொடுத்தவர் அந்த சார்லஸ் மீட் என்ற ஒரு மிஷினரி. மிஷினரிகள் போராடினார்கள். ஒரு மிஷினரி இல்லை, பல மிஷினரிகளை. நான் அதுக்காக தனியாக ஒரு புத்தகத்தை இப்போ எழுதிட்டு இருக்கேன். டைம் இல்லை, நிறைய பேர் வேகமாக கேட்பதால் ஒரு சிடியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடுக்குறேன். 27 மிஷினரிகள் இந்திய தேசத்திலே எப்படி போராடி
காரியத்தை சாதித்தார்கள். அவங்க வாழும்போது எல்லாம் சுலபமாக நம்ம படிச்சிடும். வந்தார்கள், இங்கே இந்த சர்ச்சு கட்டினார், அந்த இல்லை. அவர் சீகன் பால்க்கு வந்து இறங்குகிறார். சீகன் பால்க்கு இறங்கி 3 மாதத்தில் பார்க்கிறார் ஒரு அடிமை பெண்ணை அந்த மிக கேவலமாக கவர்னர் நடத்துகிறாரு, எதிர்த்து போராடுறாரு. போராடும்போது கவர்னர் சொல்கிறார், இது உன் வேலை கிடையாது, உன் வேலையை பாரு. இல்லை, அந்த பெண்ணை நீ தொடக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, அவள் அடிமை கிடையாது, அவள் சுதந்திரமானவள் என்று அந்த ஒரு பெண்ணுக்காக போராடுகிறார். ஜெபிச்சிட்டு இருந்த சீகன் பாலை கைது பண்ணி 3 மாதம் சிறைச்சாலையில் அடைச்சாங்க. வெளியே வந்து மறுபடியும் அந்த போராட்டத்தை தொடர்ந்தார். சீகன் பால்கால அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்ததால் மறுபடியும் அந்த கவர்னர் அந்த பெண்ணை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய விடுதலைக்காக போராடி 3 மாதம் சிறைச்சாலையிலே சீகன் பார்க் என்ற ஒரு மிஷனரி. அதனால தான் இவன் RSS பிஜேபி கேட்குறான், இந்த தேசத்தில் நீ என்ன செய்தன்னு. நாம் என்ன செய்தோம்? மதத்தை பரப்பணும் மட்டும் சொல்ல இல்லடா, இந்த தேசத்தின் தலைவிதியை மாற்றினதே கிறிஸ்தவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுனான்னா அவன் பயந்து ஓடி இருப்பான். நேரம் எங்களால் தானே நீ பேண்ட்டு போட்ட, எங்களால் தானே நீ ஷர்ட்டு போட்ட, உனக்கு ஸ்கூலில் வந்து உட்காந்து கற்றுக் கொடுத்தது நாங்கள் தான். இத்தனை மிஷினரிகள் தான் முதல்ல பள்ளிகளை திறந்தார்கள், இத்தனை மிஷினர் தான் கல்லூரியை திறந்தாங்க, படிக்க வச்சாங்க. நீ இல்லைன்னா உங்கள் அப்பா முடி வெட்டின மாதிரி நீ முடி வெட்டி தானே இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்கணும் அவனுக்கு. அல்லேலூயா. சொல்ல மறந்தது என்ன? நம்ம தப்பு. இந்த தேசத்தில் மிஷினர்கள் என்ன பாடுபட்டு நம்மை காப்பாற்றினார்கள் என்று சொல்லவே நம்ம மறந்துட்டோம். சமுதாய காரியத்தை குறித்து பேச ஆள் இல்லை. அதை பேசியிருந்தோம்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கேட்க 1957 கூப்பிட்டார், கிறிஸ்தவர்களே அரசியலுக்கு வாருங்கள், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் நீங்கள் அரசியலுக்கு வராவிட்டால் இந்த தேசத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தில் வாழ்வுரிமையை அற்றுப்போவார்கள், தயவு செய்து வாருங்கள் கூப்பிட்டாரு. ஒருத்தனை அவரை கவனிக்கல. நல்ல அவர் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனாரோ அது இன்னைக்கு நடக்குது. அல்லேலூயா. இந்த தேசத்திலே நாம் அடிமைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். எல்லா தலைவர்களும் அதை கணிச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் நடக்கும், வந்துரு, அரசியலுக்கு வரல. ஆனால் இன்னும் கூட பாருங்க, இவ்வளோ பட்டு கூட சில அறிவாளிங்க சொல்லிட்டு இருக்கோம் அரசியல் பாவம்னு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒன்று பாருங்க, அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? இவனுக்கு எல்லாருக்கும் அரசியல் நல்லதுன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் பாருங்க. இந்த சீடியெல்லாம் கேட்டோன்னா திடீர்னு எல்லாருக்கும் ஞானம் வந்து 500 அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுவான் இவனு, கிறிஸ்தவர்களே. அல்லேலூயா. ஏன்னா இவனுக்கு ஒன்று இவனும் செய்ய மாட்டான், இல்லை செய்கிறவனு நாசமாக்கணும். இது 2 தான் கிறிஸ்தவனுக்குள்ள. அவன் வேற சன் பெல்லாத்து தொபியா தேட வேணாம், எல்லாம் நம்மக்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. ஈஸியாக பிடிச்சிருவான் அவன். அதற்கு தான் எச்சரிக்கையின் சத்தம் தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஏன்னா நம்மளால கெடுக்கிறதுக்கு நம்ம கையை வச்சதே குத்துவான் அவன். நீங்கள் உதாரணம் கண்டுகொள்ள வேண்டும். நான் அதை தான் சொல்கிறேன். யாராவது தேர்தல் நேரத்தில் வந்து முழங்கால் ஜபம் தேச திறப்பின் வாசல் சொன்னால் உஷாராயிடணும். நீங்கள் இன்னைக்கு பாடணும். நீ உனக்கு தேசத்தின் மேல் பற்று இருந்தால் நாளைக்குலேருந்து ஆரம்பி. 10 நாளைக்கு இங்கே திறப்பின் ஜபம், தேசத்துக்காக ஜபி. ஏன் இந்த மாதம் நல்லா இல்லைன்ட்டார் ஆண்டவர்? இல்லை இந்த மாதத்தில் ஜபிக்க கூடாதுன்ட்டாரா? ஒன்றும் சொல்லலையே. தேசத்துக்கு எப்பயுமே ஜபிக்கலாமே. ஆனால் எலெக்ஷன் வரும்போது ஜபிக்கிறான்னா அவன் மேலே கொஞ்சம் உஷாராக இருங்க. அல்லேலூயா. அவனுக்கு வேற ஏதோ பின்புலம் இருக்கிறது, வேற யாரையோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் யாரையும் குற்றம் சொல்ல வரவில்லை. ஏன்னா அவங்க அப்படியே பழக்கி போயிட்டாங்க, நம்மளும் அவங்க கூட இருந்து பழகிட்டோம். கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய சரித்திரம், நம்முடைய காரியங்கள், நம்ம மிஷினரிகள் பாடுபட்டது இந்த தேசத்தில் என்ன சொல்றது, இப்படி பாடுபட்டு நம்ம மிஷினரிகள் நமக்காக செய்த சுதந்திரங்கள், கொடுத்த காரியங்கள், அவர்கள் இழந்து போனது எதையுமே நம்ம வந்து அங்கேயுமே பேசுனது கிடையாது. நான் எல்லா இடத்தையும் சொல்கிறேன். 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணீங்களா, 10 நிமிஷம் மக்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்த சாதனையை சொல்லிக் கொடுங்க. அந்த அவங்க கேட்கட்டும், நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செய்தோம்னு. இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் கிறிஸ்தவ தலைவர்கள், என்ன செய்தார்கள் கிறிஸ்தவ தலைவர்கள், வாழ்ந்த தலைவர்களுடைய வாழ்க்கை என்ன, எவ்வளவு பரிசுத்தமான தலைவர்கள் நமக்கு முன்னால் இருந்திருக்காங்க தெரியுமா? நான் சொன்ன பாருங்க, டான் கேப்ரியல், அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் ஜான் ஜேக்கப், மதுரையில் வந்து அவரை மதுரையில் கிறிஸ்தவர்கள் தோக்கடித்தாங்க. அவர் தஞ்சாவூரில் நிற்கிறார் ஒரு தேர்தலில். கிறிஸ்தவரில் இன்னும் கிறிஸ்தவ தலைவர்கள் இன்னொருத்தர் சொல்கிற கேளுங்க. அவர் எல்லாம் என்ன நினச்சிட்டுவாங்கன்னா, அவர் ஜஸ்டிஸ் கட்சியோட ஏடி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். ஏடி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருந்தார் திராவிட கட்சியில். ஆங்கிலேயர் போவதற்கு பிறகு சுதந்திரம் பெறும்போது இது தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் ஏடி பன்னீர்செல்வம் என்ற ஒரு கிறிஸ்தவர். இவரை எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, திராவிட கட்சியின் தந்தை, திராவிட கட்சிகளை உருவாக்கினவர், இப்படி தான் தெரியும் எல்லாருக்கும். அவர் வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்தவர், தஞ்சாவூரை சேர்ந்தவர்.
அவர் பேரில் தான் ஏடி பன்னீர்செல்வம் மாவட்டத்துக்கு பேர். அல்லேலூயா. அந்த ஏடி பன்னீர்செல்வம் பெரியாரோடு ஒரு மாநாட்டில் நிற்கிறாரு. அவர் ஒரு நல்ல கிறிஸ்துவர். பெரியார் சொல்கிறாரு, ஏடி பன்னீர்செல்வம் போன்ற ஒரு பெரிய தலைவர்கள் எங்களோடு இருக்கிறதால் தான் நான் தைரியமாக இந்த தேசத்திலே இந்த காரியத்தெல்லாம் செய்கிறேன். அவர் எல்லாவற்றிலும் என்னோடு இசைந்து செயல்படக்கூடியவர், அருமையான தலைவர் ஏடி பன்னீர்செல்வம் சொல்கிறார். அப்போ ஏடி பன்னீர்செல்வம் உடைய பேச்சு வரும்போது அவர் ஏடி பன்னீர்செல்வம் பேசுகிறாரு, ஐயா பெரியார் சொல்வது உண்மைதான், அவர் பெண் விடுதலை குறித்து பேசுவார், நான் ஒத்துக்குவேன். அவர் தீண்டாமை குறித்து பேசுவார், ஒத்துக்குவேன். எல்லாவற்றிலும் அடிமைத்தனத்தை பேசுகிற ஒத்துக்குவேன். எல்லாவற்றிலும் அவர் கருத்தோடு உடன்பட்டவன். ஆனால் கடவுள் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறார். நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிற கொள்கையை உடையவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி முடிக்கிறார் ஒரு மாநாட்டில். அல்லேலூயா. திராவிட கட்சியின் தந்தை அவர் சொல்லி அப்படி முடிக்கிறாரு, நான் கிறிஸ்தவன், நான் பெரியாருடைய எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்வேன், கடவுள் என்ற கருத்தை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அந்த கிறிஸ்துவ தலைவர் இந்த தேசத்தில் வாழ்ந்தார். பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது அவரை குறித்து சொல்லலாம் நினச்சேன். நான் முன்னாலே அவரை குறித்து சொல்கிறேன். அவர் வைஸ்ராய்க்கு அடுத்த பொறுப்பில் இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு டாக்டர். அவன் படித்து வருகிறான். படித்து முடிச்சுட்டு தமிழ்நாடு அப்போ சென்னை ராஜதானி, 4 மாநிலங்கள் சேர்ந்த ஒன்று சென்னை, பக்கத்தில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி. அதற்கு தலைவராக இருக்கிறார். அந்த 4 மாநிலத்துக்கும் தலைமை மருத்துவ பொறுப்புக்கு இந்த பையன் போட்டி போடுறான். போட்டி போடும்போது அப்பாட்ட கேட்குறான், அப்பா தான் சிக்னேட்டரி, அவர் கையெழுத்து போட்டால் ஓகே. அப்பாட்ட கேட்குறான், அப்பா நான் உங்கள் மகன் இந்த பொறுப்புக்கு போட்டி போடுகிறேன், தயவுசெய்து என்னை தேர்ந்தெடுக்கும்படி கேட்கிறேன். அவர் சொன்னார், தம்பி நீ மட்டும் போட்டி போடுற, எத்தனை பேர்? இல்லை என் கூட 7 பேர் போட்டி போடுறாங்க. அப்படியா? 7 பேரோடு சேர்ந்து சண்டை போட்டு பார்த்து காம்படிஷனில் ஜெயிச்சு வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். உனக்காக என் மகன் என்பதற்காக உனக்கு பரிந்து பேச மாட்டேன், போட மாட்டேன், சிக்னேட்டரி போட மாட்டேன். ஏன் என்று சொன்னால் நான் உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் இரவு முழங்கால் படும்போது ஆண்டவர் என்னிடத்தில் கேட்பார், நான் அவருக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்னது மட்டுமல்ல, அவங்க பையனை சேங்ஷன் பண்ணல. அவர் அந்த பையன் தோற்று போனான். அவனுக்கு வர வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தர் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மருமகன், ஒரு பெண் இருந்தது. அவரை ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு அதே பொறுப்புக்கு தலைமைத்துவத்துக்கு வர ஒரு போட்டி இருந்தது. அவனோடு 11 பேர் போட்டி போட்டார்கள். அதே ஏடி பன்னீர்செல்வத்திட்ட கேட்குறான், மாமனாரே நீ உன் பையனை ஏமாற்றிட்டு அவன் இழிச்சவாயன், ஆனால் நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த தலைமை சூப்பரண்டன் பதவி கிடைக்காவிட்டால் உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லு. அவன் சொன்னார், நீ என் பொண்ணோடு வாழ்வதும் விட்டு விடுவதும் உன் பொறுப்பு, ஆனால் சட்டத்துக்கும் நீதிக்கும் பயந்து வேலை செய்வது, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. போய் பரீட்சை எழுதுன்றாரு. பரீட்சையில் அவனும் தோற்று போகிறான். அவனையும் ரெக்கமெண்ட் பண்ணலை. அவர் சொன்னார், நான் மனிதனுக்கு முன்பாக அல்ல, கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. என்னவா இருந்தவர்? நாட்டுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு தலைவர், கிறிஸ்துவ தலைவர். அரசியல் தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள். அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமானது. அரசியல் இவங்கெல்லாம் சாக்கடை என்று பேசுகிறார்கள். சாக்கடை அல்ல, அரசியலை போல ஒரு பூக்கடை எங்கும் இல்லை என்பதை குறித்து உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பேசி முடிச்சேன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எத்தனை பேர் சாக்கடைன்னு சொன்னீங்களோ அத்தனை பேரும் ஆமாம் இது பூக்கடைத்தான் என்று நீங்கள் ஒற்றுக்கொள்ள அளவுக்கு என்னால் பேச முடியும். ஏனென்றால் அரசியலை குறித்து நீங்களும் படிக்கவில்லை, நீங்களும் தெரிந்து கொள்ளவில்லை. யாரோ சொல்கிறான்னு பொத்தாம் போக்கில் நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்களே தவிர இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை குறித்து கொஞ்சம் நான் விரிவாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த தேசத்தில் நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முதல் மந்திரி இருந்தார். அவர் பேர் விவசாய முதல் மந்திரியாக இருந்தார் ஒருத்தர். அவர் பேர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு பேர். இன்றைக்கி நீங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பிளேட் போயிட்டுருப்பாங்க, 1, 2 மரத்துக்கு. இந்த நம்பர் பிளேட்டை யார் தெரியுமா போட்டது? அந்த ஆள் தான் போட்டார். அவர் தான் கொடுத்தார். முதல்ல அந்த ஏன் போடணுன்னா, இதெல்லாம் தெருவில் நிற்குது, அவன் புளியா மரத்தை அவன் திருடின்னு போயிடான், அரசாங்க சொத்து அரசாங்கத்துக்கு போகணும், கரெக்டாக அதுக்கு நம்பர் போட்டு கணக்கு போட்டு ஏலம் விட்டு கரெக்டில் கஜானாவில் கரெக்டாக பணத்தை சேருங்கடான்னு அவர் முதலமைச்சர் இருக்கும்போது நம்பர் போட்டார். அதுக்கு
அந்த முதலமைச்சருக்கே பேர் விவசாய மந்திரி. அவர் பதவி பிரமாணம் ஏற்கும்போது சொல்கிறாரு, வாரத்தில் நான் 7 நாள் தான் வேலை செய்வேன், ஒரு நாள் எனக்கு ஓய்வு வேண்டும்னு. அப்போ கவர்னர் கேட்டார், நான் ஓய்வு எதற்குனாரு? நான் அன்னைக்கு போய் என் தோட்டத்திலே நான் ஏர் உழ வேண்டும், நான் விவசாயின்னு சொன்னார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த தேசத்தில் ஆண்டார். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 காரியம். அவருக்கு அப்போ சம்பளம் 25 ரூபா. அப்போ சென்னையில் அவர் வீடு பார்க்க சொன்னாங்க. அவர் பெரிய பெரிய வீடாக பார்த்து சொல்லிட்டார், இல்லை எனக்கு என்னுடைய சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகாது. எவ்வளோயா உனக்கு கட்டுப்படி ஆகும், வாடகை எவ்வளோயா தருவேன்னு கேட்டாங்க. 5 ரூபான்னு சொன்னார். அவருக்கு சம்பளம் அப்போ 25 ரூபாய். 5 ரூபாய் தான் எனக்கு கட்டுப்படி ஆகும்னு சொன்னார். வீடு 5 ரூபாய்க்கு தேடினாங்க, எங்கேயும் கிடைக்கல. கூவத்து கரையில் ஒரு வீடு கிடச்சிது, 2 பெட்ரூமில். கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு கலைஞர் சாகும்போது ஒரு இடத்த வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அவர் வாழ்ந்த இடம். அந்த இடத்துக்கு இன்றைக்கும் பேர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தோட்டம், அரசாங்க இடம். அங்கே தான் வாழ்ந்தார் அவர். 5 ரூபாய் சம்பளத்தில் அங்கே ஒரு வீட்டை பிடித்து வாழ்ந்தார், 5 ரூபாய் கொடுத்து. ஒரு முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக முடித்து விட்டார். வீடு காலி பண்ணி போனால் அவர் ஊர் எங்கே இருக்குதுன்னா, ஓமந்தூர்ன்றது திண்டிவனத்துக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கும் போகிற நடுவில் இருக்க அந்த ஊர். போகிறதுக்கு அந்த காலத்தில் வெஹிக்கிள், அந்த வண்டியுடைய கட்டண சார்ஜ் 11 ரூபா. அவர் போய் அரசாங்க ட்ரெஷரியில் அந்த 11 ரூபா கட்டிட்டு கவர்னர்கிட்ட அப்ளை பண்ணுறாரு, நான் கட்டணத்தை கட்டிவிட்டேன், வாகனத்தை அனுப்பி என் வீட்டை காலி பண்ணுன்னு. அவரிடத்தில் சொந்தமாக வாகனமும் இல்லை, ஏற்றி போகிறதுக்கு கட்டணத்தை அரசாங்க ட்ரெஷரியில் கட்டி காட்டிய ஒரு முதலமைச்சர். இன்னும் அவரை பற்றி இன்னும் சொன்னால் சுவையாக நிறைய விஷயம் சொல்லலாம். மறுபடியும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நடந்த இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். அவர் ஒரு முறை ஒரு அலுவல் விஷயமாக இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற குற்றாலத்திலே தங்கியிருந்தார். ஒரு வீட்டில் 3 நாள் தங்கியிருந்தார். 3 நாள் முடிந்தது. வீட்டுக்கு வெளியே போகும்போது பார்த்தார், வாகனம் ஓட்டும் போது வாகனத்தில் ஒரு நல்ல ஸ்மெல் வந்தது. அவர் கேட்டார், என்னடா உள்ளே போட்டிருக்க, நல்ல வாசனை வருது, பலாப்பழமான்னு கேட்டார். ஆமாயா. டிரைவர்கிட்ட கேட்டார், ஒன்ட்டு தான் 10 பைசா கூட இல்லைன்னு சொன்னியே, எப்படிடா பலாப்பழம் வாங்கினேன்னு. அடப்பாங்கய்யா, எங்கிட்ட காசு எடுத்துக்கு, நம்ம ஒரு வீட்டு பங்களா தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் பார்த்தா சரியான மரம் 4-5 இருந்தது. 10 பழுத்து 15 பழம் பழுத்து தொங்கின்னு இருந்தது. அதில் ஒன்று பெருசாக பார்த்து எடுத்து தூக்கின்னு வந்துட்டேன், காரில் வெட்டி போட்டுன்னு வந்துட்டேன். சரி, இதை வீட்டுக்காரனுக்கு சொன்னியான்னு கேட்டார். அவனுக்கு ஏன் சொல்லணும், எக்கச்சக்கமான, அவனுக்கு தெரியாது, கணக்கே தெரியாது, நிறைய பழம் இருந்தது, ஒன்று நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படியா, சரின்னு சொல்லிட்டார். ஒன்றும் பேசலை அவர். மெட்ராஸ் வரைக்கும் வண்டி வந்தது. அவர் வீட்டு வாசலில் நின்ன பிறகு இறங்கினோடனே, தம்பி அந்த பழத்தை எடுனார். அவன் பெரிய பழம் தூக்கி 5 ரூபா எடுத்து கையில் கொடுத்தாரு. நீ என்ன பண்ணுற, இதை எடுத்துக்கிட்டு நேராக குற்றாலம் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகினார்? அது 2-3 ரூபா ஆகும் அந்த காலத்தில். அப்படியா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ எந்த வீட்டில் பறிச்சுட்டு வந்தியோ அந்த ஆள்கிட்ட இந்த பழத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்துடாத, கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கினுவா, இந்த பழாப்பழம் பத்திரமா என்னிடத்தில் வந்து சேர்ந்ததுன்னு ஒரு லெட்டர் வாங்கினுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இவனுக்கு பயங்கர கோபம். அந்த காலத்தில் பலாப்பழம் 3 பைசா, மீறி போனால் 6 பைசா. அரையனா பலாப்பழத்துக்காக இங்கேருந்து குற்றாலம் 2 நாள் அவன் பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு, பரவாயில்ல போயிட்டு வாண்டார், 3 நாள் எடுத்துக்கொள் போயிட்டு வாங்க. அவன் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி தோளில் தூக்கி அந்த பலாப்பழத்தை எடுத்துன்னு வந்து அவர் வீட்டில் கொடுத்து போராடி அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு சென்னைக்கு வந்தான். பயங்கர கோபம் அவனுக்கு. இவரை வண்டியில் உட்கார வச்சு 2 பள்ளத்தில் மேட்டில் ஏற்றி டமால்னு போட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்னையா இப்படி வண்டி ஓட்டுற அப்படின்னு. என்னவா, ஒரு அரையனா பலாப்பழத்துக்கு என்னை 3 நாள் அலைய விட்ட தெரியுமா, நான் அந்த தோளில் தூக்கின்னு போய் கொடுத்து அந்த ஆள்கிட்ட லெட்டர் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதில் என்ன லாபம் உனக்கு அப்படின்னு கேட்டார். லாபமா தம்பி, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. முதல்ல நீ பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு தெரியுமா, அப்போ அந்த ஓனர் என்ன திரும்ப சொல்லுவான், வந்தவன் போனவனுக்கெல்லாம், ஒரு முதலமைச்சர் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தான், அவன் டிரைவர் ஒரு பலாப்பழத்தையே திருடின்னு போயிட்டான். டிரைவரே பலாப்பழத்தை திருடினான் என்றால் முதலமைச்சர் என்னெல்லாம் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான் எல்லாத்தையும், ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒருத்தன் பலாப்பழத்தை திருடின்னு போயிட்டான், இப்போ முதலமைச்சர் தெரிஞ்ச உடனே அந்த பலாப்பழம் பத்திரமா என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது, அதனால் அந்த முதலமைச்சர் இடத்தில் நாடு பத்திரமா இருக்கும் என்று நம்புகிறேன்னு சொல்லியிருப்பேன். அதால் சொல்கிறேன் தம்பி, ஒரு 5 ரூபா அவனுக்கு கொடுத்தேன் பார்த்தியா, மாதம் 1 ரூபா அவன் சம்பளத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தமான முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த முதலமைச்சர்கள். இவங்களுடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கு பக்கத்தில் இருந்த
அருமையான ஐயா நம்ம காமராஜை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நிறைய கதைகள் கேட்டிருப்பீர்கள். அதால் அவரை விட்டுடுறேன், அவரை பற்றி நிறைய தெரியும் எனக்கு. கக்கனை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். கக்கன் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார், தரையில் படுத்திருந்தார். எம்ஜிஆர் அங்கே வந்து பார்க்கும்போது என் பணம் கட்ட வசதி இல்லாமல் படுத்து யார் ஏன்னு கேட்டார். அவர் சொன்னார், காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் படுத்திருக்கார். ஏன்டா தரையில் படுத்திருக்காரு? அவருக்கு பெட்டில் போய் படுக்க 50 ரூபாய் கட்ட அவர்கிட்ட காசு இல்லை. எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அவருக்கு எல்லாத்தையும் செய்தார்னு சரித்திரத்தில் எழுதப்படு. காமராஜ் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவன். இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவனுக்கு 10,000 கோடி எழுதவே தெரியாது, அதுக்கு மேலே சொத்து எடுத்து வச்சு.